Hey everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Kausalya. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கிளென்சர் யூஸ் பண்ணால் கூட உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ராங் கிளென்சர் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளென்சர் சூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா, நார்மல் ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, ஆக்னி ஸ்கின்னா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கிளென்சர் எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான ப்ராப்பரான கிளென்சர் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஹேருக்கும் சரி உங்களோட ஃபேஸ்க்கும் சரி எப்போவுமே நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மிஸ்டேக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸை ஓவர் வாஷ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு ரேஞ்சு. ஸோ 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும், ஓவர் வாஷ் பண்ணாதீங்க, ஓகேவா? நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்க்ரப்பிங் டூ ஹார்டு. உங்களோட ஃபேஸில் போட்டு நீங்கள் தேய்ச்சா தான் அந்த கிளென்சர் வந்து உங்களோட ஃபேஸில் போய் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுனால ரொம்பவே உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக மாறும். ஸோ ரொம்ப ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். வேறு எந்த அடிஷ்னலாக நீங்கள் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரிலாம் போடவே வேணாம். மைல்டான ஃபேஸ் வாஷ் எடுத்து உங்களோட ஃபேஸ் லைட்டாக வாஷ் பண்ணாலே, லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப ஹார்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணவே வேணாம், ஓகேவா? 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காமல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், ஓகேவா? உங்களுக்கான ஃபேஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அகெயின் நீங்கள் ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும் என்டையர் டே. ஸோ அதனால் மறக்காம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இப்படி ட்ரை ஸ்கின்ல இருக்கும்போதே நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ அப்படியே அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை வெட் பண்ணிட்டு வரணும், ஓகேவா? இப்போ நான் என்னோடய ஃபேஸை போய் வெட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் ஃபேஸை வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி டெர்மாலேருந்து சலிசிலிக் ஆசிடில் உள்ள ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப உங்களோட ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ஒரு ஆக்னி ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்கின்னை. ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சலிசிலிக் ஆசிட் இல்லை நயாசினமைட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஸோ உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரொம்ப தேய்க்காமல் ஜஸ்ட் உங்களோட ஃபேஸை மசாஜ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் ப்ராடக்ட்டை நல்லா டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ஸோ உங்களோட ஸ்கின் ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்கின்ல இது 20 to 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ 30 செகண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு டைமிங். ஸோ அப்படி 30 செகண்ட்ஸ் உங்களோட ஃபேஸில் அப்படியே ப்ராடக்ட் இருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவோம். அதில் யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ஃபேஸில் வச்சுருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து நயாசினமைட் உள்ள ஒரு கண்டென்ட், ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே டெபாசிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கின்ல 30 செகண்ட்ஸாவது இருக்கணும், ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டெர்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2% சலிசிலிக் ஆசிட் அண்ட் நயாசினமைட் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 299 ஆக்சுவலி. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் வாஷ் பண்ண வேணாம். மார்னிங் ஒரு தடவை இல்லை ஈவினிங் ஒரு தடவை. அண்ட் எப்போவாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட ஃபேஸுக்கு சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சோப்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல சோப்பு எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிக்கல. மேபி டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால டவ் கூட ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். பட் மற்ற சோப்பு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அண்ட் நீங்கள் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் அப்படியே போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட டவல் எடுத்து தேய்க்கக்கூடாது, மறுபடியும் ஒரு டேப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த ஈரப்பதமான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வர்றதுக்காண்டி, ஓகேவா?
அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெட்டா இருக்கும்போதே உங்களோட ஃபேஸில மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்க ஃபுல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேணாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு உடனே நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாரி தான் நீங்க ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணணும். ஸோ நான் சொல்லிக் குடுத்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாவே உங்களோட ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி வேற எந்த வீடியோ வேணும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை. டேக் கேர்.